ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோள்கள் பற்றிய தகவல்கள். ஸோ கோள்கள் நம்ம சின்ன பிள்ளைல எல்லாம் படிச்சிருப்போம். ஒரு 9 கோள் இருக்குது, அது வந்துட்டு சூரியனை வந்து சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதனை பற்றின கொஸ்டின் டிஎன்பிசி சார்ந்து இல்லைன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்ந்து எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோள்கள், நம்ம எத்தனை கோள்கள் இருக்குது அப்படின்னு சின்ன பிள்ளைல படிச்சிருப்போம். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் அண்ட் தென் ப்ளூட்டோ அப்படின்னு படிச்சிருப்போம். மொத்தம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் 9 வகையான கோள்கள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. மொத்த கோள்கள் வந்து மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாக்க 9 கோள்கள் அப்படின்னு தான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ப்ளூட்டோ அப்படின்னு ஒரு கோள் மட்டும் என்ன பண்ணிருச்சுன்னா குள்ளக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு அப்படின்னாங்க. அது வந்து சுற்றுவட்ட பாதையே இல்லாம அது பாட்டுக்கு ஒரு ஆங்கிள் அப்படி சுத்திட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த கோளை கண்டுபிடிச்சு இது வந்து கோள்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இது குள்ளக்கோள் அப்படின்னு ஒரு கேட்டகரியில ப்ளூட்டோ வந்து கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு கோள்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 8 விதமான கோள்கள் தான் இருக்கு. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் அண்ட் தென் நெப்டியூன் அப்படின்னு சொல்லிட்டு 8 விதமான கோள்கள். ஸோ இதை சார்ந்து எப்படிலாம் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல் எதில் கோள், லாஸ்ட் எது கோள் அப்படிலாம் இருக்கிறதுலாம் பேசிக் கொஸ்டின். அப்படி வராது. கொஸ்டின் எப்படி வரும்னாக்க இதுல மிகப்பெரிய கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்க வியாழன். வியாழன் கோள் தான் மிகப்பெரிய கோள். அது மாதிரி இப்ப சூரியன் இருக்குது அப்படின்னாக்கா சூரியனுக்கு பக்கத்துல இருக்க கோள் எது அப்படின்னாக்கா சூரியன் இருக்குது, சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கோள் அப்படின்னாக்க புதன். அப்ப ரொம்ப தொலைவில் இருக்கிறது வந்துட்டு நெப்டியூன். மிச்சம் எல்லாமே மிட்ல இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு பூமியை பத்தி நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஏரியால பூமி அப்படின்னாக்க அது வந்து ஒரு பச்சை நிற கோள், நீல நிற கோள், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. மக்கள் வாழக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னாக்க பூமி தான் அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். அதை தாண்டி சொல்றப்போ சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறது புதன் இல்லையா? சோ பெரிய கோள் அப்படின்னு பார்த்தோன்னா வியாழன். வியாழன் பெரிய கோள் மட்டும் கிடையாது, அதிகமான துணைக்கோள்களை கொண்டதும் வியாழன் தான். அதிக மாதிரி காந்த புலம் அப்படின்றது வந்துட்டு அதிகமா இருக்கிறது வந்துட்டு வியாழன் கோள் தான். மொத்தம் எத்தனை துணைக்கோள்களை கொண்டதுன்னா 63. இப்போ வியாழன் கோள் தான் மிகப்பெரிய கோள் அப்படின்னு பார்த்துட்டோம். அதிகமான துணைக்கோள்களை கொண்டதும் அதுதான் வியாழன் கோள் தான் அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் வந்துட்டு சிறிய கோள், மிகச்சிறிய கோள் எது அப்படின்னு பாக்குறப்போ புதன். புதன் தான் சூரியனுக்கு மிக அருகில் இருக்க கோளும் புதன் தான். மிக சிறிய கோள் அப்படி எது கேட்டாலும் அதுவுமே புதன் தான். அதுக்கப்புறம் பூமியின் துணைக்கோள். இப்ப நம்ம பூமி பார்த்துட்டோம். பூமினா சொன்ன மாதிரி பச்சை கோள்னாலும் பூமி தான், நீலக்கோள் அப்படின்னாலும் பூமி தான். அது மாதிரி மனிதர்கள் வாழக்கூடிய ஒரே கோள் வந்து பூமி தான். அதுக்கப்புறம் என்னது அதே மாதிரி பூமியின் துணைக்கோள். இந்த ஒவ்வொரு கோளுக்குமே துணைக்கோள்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, இதுல எல்லா கோளுக்குமே துணைக்கோள்கள் இருக்காது. ஆனா குறிப்பிட்ட இதுக்கு வந்து துணைக்கோள்கள் இருக்கு. ஸோ அதுல மாதிரி பூமிக்கு வந்து இருக்கிற ஒரே துணைக்கோள் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா நிலவு. ஓகே, தொலைவில் உள்ள கோள். ஸோ இதுலயே தொலைவில் உள்ள கோள் நம்ம பார்த்தாலே சொல்லலாம் நெப்டியூன் தான் லாஸ்ட் இருக்கும். ஸோ நெப்டியூன் தான் மிகச்சிறிய கோள் அப்படின்றப்போ நம்ம புதன் சொன்னா மிக தொலைவில் உள்ள கோள் அப்படின்றது நெப்டியூன் அப்படின்னு பாக்குறோம். ஸோ பிரகாசமான கோள் அப்படின்னாக்க வெள்ளி. பிரகாசமான கோள் எதுமா வெள்ளி. அது மாதிரி ரொம்ப ஹீட்டா வெப்பமான கோள் அப்படின்னு கேட்டாலும் வெள்ளி தான். இதுல கிட்டத்தட்ட கார்பன் டை ஆக்சைடு தான் இதுல வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்னாக்க 98% வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பிரகாசமான கோள் வந்து வெள்ளிக்கோள். விடிவெள்ளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இயர்லி மார்னிங் போய் பார்த்தோம்னாக்க வெள்ளிக்கோள் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப பிரகாசமான கோள் வந்து வெள்ளி. அதிக துணைக்கோள்களை கொண்ட நம்ம ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி வியாழன் கோள் தான். காந்தபுலமான கோள் அப்படின்னாலும் வியாழன் கோள் தான். மிகப்பெரிய கோள் அப்படின்னாலும் வியாழன் கோள் தான். ஸோ வலிமையான கோள் தான் சொன்னேன். வலிமையான கோள், காந்த புலம் வந்து இங்க அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனாலதான் இதுவே வலிமையான கோள் அப்படின்னு சொல்றாங்க. காந்த புலம் சக்தி அதிகமா இருக்கிறதுனால வலிமையான கோள் வந்து வியாழன். அது மாதிரி அடர்த்தியான கோள் வந்து பூமி. அப்ப பூமிக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு? பச்சை கோள்னாலும் பூமி தான், நீலக்கோள் அப்படின்னாலும் பூமி தான், அடர்த்தியான கோள் அப்படின்னாலும் பூமி தான். பூமியோட ஒரே துணைக்கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து நிலவு. ஓகே, தென் நெக்ஸ்ட் வெள்ளிக்கோள். வெள்ளிக்கோளை பாக்குறப்போ அது என்ன சொல்றாங்கன்னா காலை மாலை நட்சத்திரம், பூமியின் இரட்டை, இந்த மாதிரிலாம் எந்த கோளை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கோள். காலை மாலை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கோளை சொல்லுவாங்க. வெறும் கண்ணிலே வந்துட்டு வெள்ளிக்கோள் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேகமாக சுற்றி வரும் கோள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் தான். ஸோ பூமிக்கு சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கோள் புதன் தானே. ஸோ அதுதான் ரொம்ப வேகமா சுத்திட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. புதன் கோள் தான் ரொம்ப வேகமாக சுற்றி வரும் கோள். மிகப்பெரிய துணைக்கோள்கள் வந்து எதுல இருக்கு அப்படின்னாக்க ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதிகமான துணைக்கோள்களை கொண்டது வியாழன் கோள் தான். அதே மாதிரி ரொம்ப பெரிய கோளும் வியாழன் கோள் தான். வலிமையான கோளும் வியாழன் கோள் தான். காந்த புலங்கள் அதிகமா இருக்கிறதும் வியாழன் கோள் தான். சோ அந்த வியாழன் கோள்ல தான் காணிமேடு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய துணைக்கோள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க காணிமேடு சொல்லிட்டு வியாழன் கோள்ல தான் இருக்கு. சோ அதுக்கப்புறம் மிகச்சிறிய துணைக்கோள்களை கொண்டது. சோ மிகச்சிறிய கம்மியான துணைக்கோள்கள் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயில. அதுல இருக்க துணைக்கோளோட பேர் தான் தைமோஸ் அப்படின்னு சொல்றாங்க. தைமோஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ மிகச்சிறிய துணைக்கோள்களை கொண்டது வந்து தைமோஸ். அது வந்து செவ்வாய் கோள்
துணைக்கோள்ல இருக்குது. ஸோ குளிர்வான கோள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி சூரியனுக்கு லாஸ்ட்ல இருக்கிறது தான் நெப்டியூன். அங்க போக 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 அதோட வெப்பம் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. ஸோ இங்க போறப்ப ரொம்ப குளிர்வான கோள், ஸோ குளிர்வா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ சூரியனுக்கு பூமிக்கு அருகில் இருக்கும் கோள். ஸோ பூமிக்கு அருகில் நமக்கு பக்கத்துல எந்த கோள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளி தான் அதிகமா இருக்கு. அதனால அது பூமியின் இரட்டை அப்படின்னு கூட சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம். பூமிக்கு அருகில் இருக்கும் கோள் என்னது? வெள்ளி. வாயுக்களை கொண்ட துணைக்கோள். ஸோ வாயுக்கள் எந்த கோள்ல அதிகமா இருக்கும் அப்படின்னா பூமியை மாதிரியே இருக்கும். இப்ப எப்படி வாயுக்கள் இருந்தா பூமி இருக்கு, ஸோ பூமியை மாதிரியே வாயுக்கள் நிறைந்த கோள் துணைக்கோள் எதுன்னு பார்த்தோம்னாக்க டைட்டன். இந்த டைட்டன் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சனி. வியாழனுக்கு அப்புறம் அதிகமான துணைக்கோள்களை கொண்டது இந்த சனி தான். ஓகேவா? ஸோ இனிமே நம்ம சூரிய குடும்பத்துல மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 8 கோள் தான் சொல்லணும், ப்ளூட்டோ சொல்லக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. எங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.